ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருள் தான். இது என்ன பொருள்னு நீங்கள் அசாத பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மாஸ்டெக் கம்பெனியோட ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் தான். இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து உண்மையிலே பட்ஜெட் ப்ரைஸாக, இது வந்து உண்மையிலே கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம இந்த மல்டிமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து மாஸ்டெக்னு எழுதிருக்கு, டிஜிட்டல் மல்டிமீட்டர். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா மாஸ் 830 சீரீஸோட மாடல் தான். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இடத்ததும் வந்து சில புக்லெஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதை நம்ம படிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே தெரியும்னு ஒரு நினப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மல்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கானுங்க. இந்த பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நம்ம கலத்திங்கன்னா தனியாக வந்து வந்துடும். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடியாக இருக்கும். இது வந்து கலத்திட்டு நம்ம வந்து பேட்டரி வந்து போட்டுக்கலாம். இதை நம்ம பவுச்சோடு வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும். அப்போ தான் ஒரு டீசெண்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். அடுத்தது வேறு என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்தது தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டருக்கான அந்த 2 ப்ரோபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பின்னு. இந்த 2 பின் மூலியமாக தான் நம்ம மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ண முடியும் வேல்யூவை, எல்லா காம்பனண்ட்டோடையும். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 2 வயரை வந்து பிரிச்சிடலாம். பிளாக் வந்து காமன் எல்லாருக்கும் சென்டருக்கு தெரியும். சென்டர் பகுதியில் வந்து பிளாக்கை வந்து சொருகிடணும். லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஓவர் அழுத்தக்கூடாது. அவ்வளோதான், இந்த மாதிரி தான். அடுத்து ரெட் கலர் ஒயர் வந்து எங்கே பிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ், ஆம்பியர், அதே மாதிரி எம்ஏ, அதாவது கரண்ட்டெல்லாம் சொல்லக்கூடியது, இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது ரைட் சைடு நம்ம 10 ஆம்பியர் 10 டிசி போனால் மட்டும் லெஃப்ட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம இதை வந்து ரைட் சைடு கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு நாபு. இது வந்து டேரெக்டாக வந்து ஆப்பில் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா பேக் லைட் தான். நம்ம நைட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் பட்டனு. நம்ம ஒரு வேல்யூ செக் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு மறக்கக்கூடாதுன்னா வோல்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக டிஸ்பிளே வந்து வோல்ட் ஆகிடும். நம்ம அந்த வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான். அவ்வளோதான் மற்ற ஃபங்க்ஷனு. இப்போ இதில் எது வோல்டேஜ், எந்த பக்கம் கரண்ட் செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வோல்ட் இருக்கும். 2 வோல்ட்டில் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 600 வோல்ட் வரையும், 600 வோல்ட் வரையும் செக் பண்ணிக்கலாம். அதாவது டிசி வோல்ட் சொல்கிறேன், நான் ஏசி வோல்ட் சொல்ல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ரெசிஸ்டருக்கான 200லேருந்து கிட்டத்தட்ட 200 200 மில்லியன் வரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்பிஎன், பிஎன்பின்னு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது தான். அது கீழே பார்த்தீங்கன்னா பதர் மோடுன்னு இருக்கும், ஸ்பீக்கர் மாதிரி சிம்பிள். இது வந்து எல்இடி ஸ்பீக்கர் செக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மோடு தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் வரைக்கும் செக் பண்ணலாம். இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது தான் பாயிண்ட்டு. மேலே இருக்குது வந்து 200 to 600 ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், சைன் வேவ் இருக்கும், ஏசி வோல்டேஜ். அவ்வளோதான் மொத்த ஃபங்க்ஷனு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பஜர் மோடை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின். இந்த பின் வந்து கிட்டத்தட்ட அந்த பஜர் மோடு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நாம் அந்த 2 ப்ரோவையும் டச் பண்ணும்போது சவுண்டு வரணும். சவுண்டு சும்மா சூப்பராகி வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் 1 அப்படின்ற 1ஆம் நம்பர் வந்து காட்டும். அப்போ வந்து நம்ம மல்டிமீட்டர் வந்து சூப்பராக இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம பேட்டரி எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதனால் வந்து இந்த சைடு டிசி வோல்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன பேட்டரி செக் பண்ண போகிறோம். 3.7 வோல்ட் பேட்டரி தான். அதுக்கு வந்து நம்ம டிசி 200 வோல்ட் வைக்கலாம், அப்படி இல்லைனா டிசி 20 வோல்ட் வைக்கலாம். நம்ம 200 வோல்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நாம் வந்து டிசி 200 வோல்ட் வச்சிட்டோம். இப்போ இந்த 2 ப்ரோபையும் எடுத்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி வைச்சாலும் சரி, அப்போ வச்சா மைனஸ்ன்னு காட்டும். நான் வச்சு காட்டுறேன். இப்போ ப்ளஸ் மைனஸ் மாற்றி, இது வந்து ப்ளஸ்ஸு, நான் வந்து ப்ளஸ் வந்து மைனஸ் வைக்கிறேன். இதுவும் சுத்தமாக வந்து எதுவுமே காட்டல அப்படின்னா சுத்தமாக இதில் வோல்டேஜ் இல்லைன்னு அர்த்தம். தூக்கி போடலாம். அடுத்து இந்த பேட்டரி எடுத்துக்கலாம்.
-2.5ன்னு காட்டுது. கிட்டத்தட்ட இதில் 2 வோல்ட் வந்து இருக்குது. ஆனால் நம்ம ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சுருந்தாலும் மைனஸ் காட்டுது. இப்போ நான் கரெக்டாக வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2.6 வந்து போயிடுச்சு. இந்த பேட்டரி வந்து நமக்கு உதவாது. இது வந்து ரொம்பவே புது பேட்டரி. பார்த்தீங்கன்னா 2500 mAh 3.7 வோல்ட்டு. இதை வச்சு பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து 3.9 காட்டுது. அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, சார்ஜ் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்ம எப்படி டிசி மோட்டார் அது மட்டும் இல்லாமல் எல்இடி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பவர் மோட் வச்சிடலாம், நான் பேர் பண்ணி வச்ச மாதிரி. இப்போ ஒரு 2 சின்ன டாய் மோட்டார் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 3 மோட்டார் வந்து எடுத்துருக்கேன். நம்மளுக்கு இந்த மோட்டார் இருக்கிற 2 பின்னு டச் பண்ணும்போது பீப் சவுண்டு வரணும். அப்படி சவுண்டு வந்தால் காயில் வந்து கரெக்டாக கனெக்டடாக இருக்குது, மோட்டர் வந்து ரன்னிங் ஆகும். அப்படி சவுண்டு வரலாம் காயில் வந்து கனெக்டட் இல்லை, மோட்டர் வந்து ரிப்பேர்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு மோட்டர் வச்சு காமிக்கிறேன். சவுண்டு வருது, இது ஒரு சில வேல்யூ வந்து காட்டும். அது மோட்டர் வந்து ஓகே. இந்த மோட்டர் வச்சு காட்டுறேன். இந்த மோட்டர் வந்து ஓகே தான். அடுத்து இந்த மோட்டர் வச்சு காட்டுறேன். கிட்டத்தட்ட 3 மோட்டருமே வந்து நம்மளுக்கு சூப்பராகவே பீப் சவுண்டு வருது. 3 மோட்டர் வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து எல்இடி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்காக ஒரு 3 எல்இடி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கணும். எல்இடி வந்து லைட்டாக வந்து க்ளோ ஆகிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 1 நம்பர் வந்து காட்டும். அப்புறம் பார்த்தா எல்இடி வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த லைட் எரியும், அதை செக் பண்ணிடலாம். இதுவும் வச்சு காட்டுறேன். இது வந்து எரியல, நான் மாற்றி வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 200 வேல்யூ வருது. அடுத்து இந்த எல்இடி வச்சு பார்க்கலாம். லைட் வந்து சின்னதாக எரிஞ்சு வந்து ஆஃப் ஆகிடுது. கிட்டத்தட்ட 1 நம்பர் காட்டுது. இந்த எல்இடி வந்து ஓகே தான். நான் டச் பண்ணும்போது பீப் சவுண்டு வந்துச்சுன்னா இந்த எல்இடி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி மல்டிமீட்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டரிஸு, லைட்டு, ஸ்பீக்கரெலாம் செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து ஸ்பீக்கரையும் செக் பண்ணி பாடுறேன். அதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்பீக்கர் வந்து பெரிய ஸ்பீக்கரும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஸ்பீக்கர் எடுத்துக்கிறேன். இதே பதர் மோடில் தான் வைக்கணும். இந்த ஸ்பீக்கருக்கு 2 பின்னை செக் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு வருது, அப்படின்னா இதில் வந்து காயில் வந்து கனெக்டடாக இருக்குது, ஸ்பீக்கர் வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த பெரிய ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்க்கலாம். இதிலே வந்து பீப் சவுண்டு வருது. இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து மல்டிமீட்டர்னால் என்ன, அது எப்படி கரெக்டாக நம்ம பார்த்து வாங்குறது பட்ஜெட் ப்ரைஸில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் குளருது, ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அன்பாக்சிங் பற்றி. அதனால் அந்த வாய்ப்பு கொஞ்சம் குளருது. இந்த வீடியோவில் வந்து எப்படி சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் செக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இந்த மல்டிமீட்டர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மல்டிமீட்டர் எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.